29 வருஷமாக நான் தக்காளி நடவு போட்டுக்கிறேன். இந்த வருஷம் வந்து புது ரகம் கொடுத்துருக்குறாங்க சொல்லி போட்டு அபிமான் வாங்கி இந்த மரம் செடிகளுக்கு தெளித்து இப்போ அது அது மூலம் செடி நல்லா இருக்குது. பிகே கம்பெனிலேருந்து மருந்து இது பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்த்து விவசாயி பேட்டி கொடுத்தாங்க. அதையும் பார்த்துட்டு நான் அவங்க கூட தொடர்பு கொண்டு எனக்கு மருந்து கொடுத்தாங்க. அபிமான் மருந்து வந்து நடவு போட்டு 20 நாளில் கொடுத்தவங்க வெஞ்சிரி மூலமாக கொடுத்தோம். இப்படி அடுத்தும் கொடுக்கணும். அப்புறம் அதுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணிக்கிற மருந்து கொடுத்தாங்க. FL77 ஒரு இது கொடுத்தாங்க. அது ஒரு டேங்க் 200 மில்லி ஊற்றி அதுவும் ஸ்ப்ரே பண்ணிக்கிற பூ பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிற செடி நல்லா இருக்குது. நல்லா வளர்ச்சியாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. கெமிக்கல் கொடுக்குறதுக்கு இதுக்கு செடி நல்லா இருக்குது. நார்மலாக வந்து ஒரு ஏக்கராக்கு 2000 பாக்ஸ் வருமுங்க முதல்ல. இந்த கிணறு கூடுதலாக வரும்னு நினைக்கிறேன். என் பேர் கிரிங்க. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவையில் பகவதி விளையம். எனக்கு மொத்த ஏக்கர் 13 ஏக்கர் இருக்குது. அதில் 7 ஏக்கர் தென்னை, 3 ஏக்கர் தக்காளி நட்டிக்கிறேன். கத்திரி 1 ஏக்கரை நட்டிக்கிறேன். 29 வருஷமாக நான் தக்காளி நடவு போட்டுக்கிறேன். இந்த வருஷம் வந்து புது ரகம் கொடுத்துருக்குறாங்க சொல்லி போட்டு அபிமான் வாங்கி இந்த மரம் செடிகளுக்கு தெளித்து இப்போ அது மூலம் செடி நல்லா இருக்குது. 60 நாள் நடவு போட்டதுலேருந்து 60 நாளில் பொறிக்கலாம். 8 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்க்கணும். அப்புறம் உரம் கொடுத்துட்டு வந்தோம் இது வரைக்கும். இப்போ உரம் கொடுக்கல. இந்த வருஷம் வந்து லிக்யூடு கொடுத்துட்ருக்குறோம். லிக்யூடு மூலமாக செடி நல்லா இருக்குது. இதே மாதிரி இருந்தால் தொடர்ந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. தண்ணி 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பிடிக்கும். 15 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா 3 இதுவும் சேர்ந்து 45 நாள் இடைவெளியில் 3 ஏக்கரை தனித்தனியாக நடவு போட்டிருக்கிறோங்க. வேலை செய்கிறதுக்கு ஆட்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு பிரித்து போட்டிருக்குறோம். நார்மலாக வந்து ஒரு ஏக்கராக்கு 2000 பாக்ஸ் வருமுங்க முதல்ல. இந்த கிணறு கூடுதலாக வரும்னு நினைக்கிறேன். செடி இருக்கிறத பார்க்குற போது இந்த கிணறு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்கறி கத்திரி இருக்குங்க. அப்புறம் பந்தில் பாவி இருந்து அறுவடை ஆகிடுது. கொஞ்சம் பீக்கிங்க போயிட்டு இருக்குது. அது முடிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் சோளம் போட்டிருக்குறோம். அவ்வளோ மாட்டுக்கு யூடியூப்பில் பார்த்துருங்க. பிகே கம்பெனிலேருந்து இது மருந்து இது பண்ணுறாங்க யூடியூப்பில் பார்த்து விவசாயி பேட்டி கொடுத்தாங்க. அதையும் பார்த்துட்டு நான் அவங்க கூட தொடர்பு கொண்டு எனக்கு மருந்து கொடுத்தாங்க. அபிமான் மருந்து வந்து நடவு போட்டு 20 நாளில் கொடுத்தவங்க வெஞ்சிரி மூலமாக கொடுத்தோம். இப்படி அடுத்தும் கொடுக்கணும். அப்புறம் அதுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணிக்கிற மருந்து கொடுத்தாங்க. FL77 ஒரு இது கொடுத்தாங்க. அது ஒரு டேங்க் 200 மில்லி ஊற்றி அதுவும் ஸ்ப்ரே பண்ணிக்கிற பூ பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிற செடி நல்லா இருக்குது. நல்லா வளர்ச்சியாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. கெமிக்கல் கொடுக்குறதுக்கு இதுக்கு செடி நல்லா இருக்குது. நடவு போட்டு 40 நாள் ஆகுதுங்க. 65 நாளில் பொறிக்கலாம். 35 நாளில் சரடு கட்டணும். 3 டைம் சரடு கட்டணுங்க. 70 நாள்லேருந்து பொறிக்கலாம். 15 பொறிக்கலாம். அப்புறம் பக்குவமாக வச்சுருந்தா மறுபடி தெளிஞ்சதுன்னா மறுபடியும் ஒரு 2 மாதம் காய்க்கி. இது லைஃப் நல்லா வச்சுருந்தா 6 மாதங்க. நல்லா இருந்த மழை கம்மியாக பேஞ்சு ஓரளவுக்கு பக்குவமாக வச்சுருந்தோம்னா 6 மாதம் காய்க்குங்க.